இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அந்த உயிர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு. அந்த அன்புன்ற ஒரு விஷயம் இடையோடு இருக்கிறது தான். அந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்கிறதா இருக்கலாம், ஏன் சகோதர பாசமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அன்புன்றது உண்மையானதா தூய்மையானதாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய தடைகளையும் சவால்களையும் கடந்து சேர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சாமானிய அன்பின் கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீனாட்சி தாயே, ஷபா கடவுளே, விடிஞ்சா கல்யாணம் நல்லபடியாக நடத்தி வச்சிருப்பா. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே. என்ன பேபி, இன்னும் தூங்கலையா? டேய், தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லு பேபி. பேபி, நான் ஒன்று சொல்லவா? ம் இனிமே எங்க போனாலும் எப்போ போனாலும் யாரும் கேட்க போறதில்ல. ம் ஸோ why should we waste this last love thrilling moment? ஆமாம்ல, எனக்கே இது தோணவே இல்லை. சரி, எங்கே போகலாம்? ஏய், நான் ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். ஆ, அப்படியா? எங்கே தான் பேபி போகிறோம்? தெரில, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். கிறங்கி போன என் கண்ணத்து போட்டு இப்போ தான் இந்த கோயிலை உனக்காக வேண மாதிரி இருந்துச்சு பேபி. பார்த்தா எவ்வளோ வருஷம் போயிடுச்சுல. எதிரோ புதிரோ இடறி விழுந்து கலந்து போச்சு. சாமி, நேற்று உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து நம்பர் எடுத்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சாமி. பெரிய ஜேம்ஸ் பாண்ட் ஆபரேஷன், கும்பிட்டு வாடா டக்குன்னு. சும்மா இருறான். நீ ஹாய் சொன்னா போதும், ஒரு போத ஒன்று ஏறும். நீ தொட்டாலே போதும், மனம் ஜூன்னு தாகும். நீ சிரிச்சாலும் மறைச்சாலும் ஹார்ட் பீட்டு ஏறும். வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பின்னாடி சுத்துவேன் நானும். சைக்கிள் தான் பைக்கல், ஸ்கூல் பாத்ரூம் செவத்துல கிறுக்கல். கேன்டீனுக்கு வர சொல்லு, என் பில்ல வலைய தர சொல்லு. போதும் போது என் பேர கத்து, அவ சிரிச்சுட்டானா என் லவ் செட்டு. கிளாஸுக்குள்ள நான் ரொம்ப வெத்து, இனி ஆக போறேன்டா ஸ்கூலு கெத்து. சும்மா வெசீனடி, இனி ஸ்கூலுக்கு டானடி. நான் சும்மா வெசீனடி, இனி ஸ்கூலுக்கு டானடி.
கேட்டான்டி நான் சும்மாவே சீனடி இனி ஸ்கூலுக்கு டான்டி புக்கு மேல புக்கா வைப்பேன் நீ போகும்போது லுக்கா வைப்பேன் நல்ல பையன் போல நடிப்பேன் இடம் இருந்தாலும் உன்னை இடிப்பேன் இங்கு பாட்டில் மனசு உனக்கு உள்ள காதல் கொட்டி கிடக்கு இங்கு பெண்ணு சும்மா இருக்கு காதலத்தான் ஊத்து எனக்கு கோலி உருண்டை கண்ணு சைஸு ரோல் கேப்பா வெடிக்குது மனசு காலு பண்ணி குரல கேட்டு தூக்கத்துக்கு வச்சா வேட்டு பக்கத்து கிளாஸ் பசங்க முன்னாதில்லாம் நிப்பேண்டி வேற எவனா வம்பு பண்ணா பல்ல உடைப்பேண்டி சும்மா பேசினடி இனி ஸ்கூலுக்கு டான்டி நான் சும்மா பேசினடி இனி ஸ்கூலுக்கு டான்டி சைக்கிள் தான் பைக்கல் ஸ்கூல் பாத்ரூம் செவத்துல கிறுக்கல் கேண்டீனுக்கு வர சொல்லு என் பில்ல வலைய தர சொல்லு அவ போகும்போது என் பேரை கத்து அவ சிரிச்சுட்டானா என் லவ் செட்டு கிளாஸுக்குள்ள நான் ரொம்ப பெத்து இனி ஆக போறேன்டா ஸ்கூலுக்கு எத்து டேய் அவன் நம்பரை 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரீச்சே பண்ண முடியல. என்ன நீ கேட்டு சொல்கிறியா? டேய் வெற்றி, அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி வேற ஊர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கடா. என்னடா சொல்கிறான்? ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? உனக்கு தெரியும்னு நினச்சேன்டா. போடா. லிட்ரலாக இப்போ தான் எல்லாமே நடந்த மாதிரி இருக்குல்ல பேபி. நான் நினச்சி கூட பார்க்கல பேபி, அவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் பார்ப்பேன். என்ன ஏய், நீ நல்லா பார்த்தியா? பாருதானா? பாருவே தான்டா. இதெல்லாம் 96 படத்துலடா நடக்கும். நீயா? போடா, போய் சொல்றா. போறியா இல்லையாடா? எதுக்கு வந்த? உனக்காகத்தான். ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே
கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடகாக்கிற தேக்குற மண்ணேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வை நீ வாக்குற காக்குற கோழி வாசங்கள் எனை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் உன் வாசம் பூமி தீர்ந்தாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே அன்பே பேபி, நம்மளை பற்றி வீட்டில் சொல்லலான் இருக்கேன். அப்படியா? சரி சொல்லிடு. சொல்லிடா. நீ கேஷுவலாக சொல்லிட்ட, எனக்கு தானே பயமாக இருக்கு. சேரணுன்ட்டு இருந்தா கண்டிப்பாக சேருவோம். தைரியமாக போய் சொல்லு. நான் இருக்கேன். விக்னேஷ், இந்த லவ் சாங் ரொம்ப செமையா இருக்கு விக்னேஷ். இது என்ன லவ் சாங்? உன் பையன் பண்ணுறதோடையா? ஆ? என்னடா சொல்ற? இப்படி அப்பாவியா இருக்கேம்மா. என்ன 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. தலைவன் மூமெண்ட் தான் அல்டிமேட்டு. சூப்பரான பாட்டுறா. அம்மா, கையை கீழே வச்சிடாதம்மா, நிதானமாக பார்த்துக்கோ. அம்மா, அவள் உண்மையிலே நல்ல பொண்ணு தாம்மா. ஹே பேபி, டைமை பார்த்தியா? பேசி பேசி டைம் போனதே தெரில. ஹே ஆமாம் பேபி, வா கிளம்பலாம்.
Come, let's start this new journey. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புஞ்சொல் நகுத்தல் தகும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்போடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் சிறப்பை அடைய முடியும். அதனால் இருக்கிற ஒரு லைஃப்பை அன்போட பிடிச்சவங்களோட சந்தோஷமாக வாழலாம்.